வணக்கம். சைத்தான் படத்தோட டீசர் பார்த்தேன். எவனை பார்த்தாலும் பயந்து வருதுன்னு வாங்கல, அது மாதிரி தான் இந்த படத்தில் யாரை பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி வந்து பயமாக இருக்குது. விஜய் ஆண்டனியை பொறுத்தளவுக்கு எங்கே தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைட்டில்லாம் கிடைக்குன்னு தெரில. ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு பரிமாணத்தில் வந்து அவரோட படங்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. என்னடா எடுத்தமோ கவுத்தமானு இல்லாமல் அவரோட செலக்ட் பண்ணுற கதைகள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தை பார்க்குறப்ப ஸ்டார்டிங்லேருந்து இந்த டீசரில் ஒரு நிமிஷம் 20 செகண்ட் ஓடக்கூடிய டீசரில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்பாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி மனசில் வந்து பக்கு 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 பக்குன்னு பயப்படுற மாதிரி டீசர் ஃபுல்லாகவே வந்து அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தூண்டக்கூடிய ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார் விஜய் ஆண்டனி. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவரோட பழைய படம் மாதிரி வந்து ஓரளவுக்கு ஒரு சாயலில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைத்தான் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் ஆண்டனி எப்பொழுதுமே வந்து பேக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்லேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி அவர்களை. மேலும் மேலும் வந்து இது மாதிரி வந்து ஒரு தரமான படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாட்ச் மை ரிவ்யூ சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.